வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன், அதாவது நிஃப்டி என்னென்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் என்னென்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி நேற்றுக்குள்ள வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த லெவல், அதாவது என்னென்னா இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோ, இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கும் கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம்னா இந்த ரெண்டு லெவலுக்கும் உள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா இந்த உள்ளே இருக்கிற ப்ரைஸஸ், அதாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000, அது 23 அப்படிங்கிற லெவலில் 23,300 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங். ஸோ 23,300லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா அதான் நடந்திருக்கு. இன்றைக்கி ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங், அந்த க்ளோசிங்லேயே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த லெவல்ஸ் அதை என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,266. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது அங்கே தான் இன்றைக்கி வந்து அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் 23,283 ஏதோ சம்திங் அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பனிங், அதாவது 23,300 அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கோங்களேன். ஸோ 83 ஏதோ அந்த ரேஞ்சில், இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேனுடைய லோ இருக்குது. நான் யாருக்கே எனக்கே சொன்னதான் ப்ரீவியஸ் டே லோ வந்துன்னா ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பாருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த அதாவது பேலன்ஸ்டு ஓப்பன் ஆனால் ப்ரீவியஸ் டேவுடைய லோவில் வந்து ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் 23,266, செகண்ட் டார்கெட் வந்து 23,219. இந்த லெவல்ஸ்லாம் நேற்று நான் அந்த வீடியோவில் கொடுத்துருந்தோம். சரி, ஓகே. நாளைக்கு வந்து நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன், நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிஃப்டியினுடைய ஸ்பாட்டுடைய சார்ட்டுக்கு இதுக்கு ஸ்பாட்டுக்குள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சருக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டே லோ. ஸோ இந்த டே லோவுக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துங்கன்னா 23,250, அதாவது 250, 245 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் மாதிரி ஒரு பேலன்ஸ்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கான்னு பார்க்கணும். 23,245, 23,250ங்கிறதுல சப்போர்ட் எடுக்கான்னு பார்க்கணும். ஸோ சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டேயோடைய லோ இருக்குது. இந்த லோவில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சப்போர்ட் அப்படி எடுத்ததுன்னா அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அடுத்து மேலே இருக்கக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா 23,298. ஸோ 23,300 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா நமக்கு வந்து 23,338. ஸோ இந்த 23,338 அப்புறம் வந்து டே ஹை 23,390. ஸோ இந்த 400 அப்படிங்கிற லெவல் 23 இந்த டே ஹை இருக்குது. ஸோ இந்த டே ஹைலாம் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் பேலன்ஸ்டு ஓப்பன் ஆனால் இதுதான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, கீழே மார்க்கெட் நாளைக்கு வந்து பேலன்ஸ்டு ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்ததுன்னா எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோ இருக்குது. இந்த லோவையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடியது 23,158ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். 23,158 மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா 23,100 அப்படிங்கிற லெவல். ஸோ 23,100ங்கிறதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய 23,037 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைன் சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நாளைக்கு வந்து இந்த டேவுடைய லோவை மார்க்கெட் கிராஸ் பண்ணிச்சுன்னா ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டேயில் க்ளோசிங்லேருந்து டேவுடைய லோவில் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா இது நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டேவுடைய லோ, இந்த டே ஹை இருக்கு இல்லையா, டே ஹைக்கு மேலே மார்க்கெட் மேலே போச்சுன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 23,400ங்கிறது வந்து டேவுடைய லோ வந்துடும் 23,390. ஓகேவா, 23,390க்கு அப்புறம் 23,450. அடுத்து வந்து மேலே இருக்கக்கூடிய 23,500. ஸோ 23,500
590 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். இந்த டேவுடைய ஹையை கட் பண்ணால் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, மார்க்கெட் வந்து ஒருவேளை இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு இன்னையுடைய க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேப் டவுன்னா இந்த லெவலில் டேவுடைய ஹைக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட்டையும் தாண்டி மார்க்கெட் கீழே வருதுன்னா நமக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபுல் பாடி கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுக்கும். இன்றைக்கி அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 23 அந்த லெவல் நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்குன்னா, ஒரு நிமிஷம். எஸ், 23,000 ஆமாம் 250ன்னு நினைக்கிறேன். 23,250 23,250க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்தா டே ஹையை வந்து ஒரு டார்கெட் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை டே ஹைலேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆனால் நம்ம புட் சைட் ட்ரேட் பண்ணலாம்னா. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆச்சு. ஒரு சைட்வேஸ் நேற்றுக்குள்ளே மார்க்கெட் மாதிரி தான் சைட்வேஸ். ஸோ 2 நாளாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. நாளைக்கு ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் வந்து ஓட விட்டுருங்க. மார்க்கெட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த லைன்கள்லாம் வந்து டச் பண்ணிவிட்டு, இல்லைனா அந்த லைனில் ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னா நம்ம வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னா டவுன் ட்ரெண்டுக்கான அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு புட் சைட் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே லெவல் இருக்குது. ஓகே, இது நிஃப்டியுடைய ஸ்பாட்டுடைய சார்ட். நம்ம நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் சார்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் வச்சு மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் சார்ட்டினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் இருக்கிறோம். நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நிஃப்டின்னு பார்த்து என்னன்னா, நிஃப்டியினுடைய மார்க்கெட் அதாவது என்னென்னா இன்றைக்குள்ள ப்ரீவியஸ் டே லோ இருக்குது. இன்றைக்குள்ள லோ, இந்த லோ வந்து மார்க்கெட் என்ன பார்த்தீங்கன்னா 23,223. ஸோ மார்க்கெட் நீ க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,270. ஸோ அந்த ரேஞ்ச், அதாவது 23,269க்கு மேலே 23,270. ஸோ அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் அதே தான் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் பார்த்த மாதிரி தான் இந்த க்ளோசிங்கில் இருந்துன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய மார்க்கெட் பேலன்ஸ்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ நம்ம இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்குது வேல்யூ ஏரியாவுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாவுக்கு மேலே தான் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா, வேல்யூ ஏரியாவுடைய இது என்னென்னா வேல்யூ ஏரியாவும் மைக்ரேஷன் நேற்றுக்குள்ளே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் வந்து மைக்ரேஷன் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் வேல்யூ ஏரியா மைக்ரேஷன் ஆகி ஒரு மைல்டாக மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான இது மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு செனரியோ. மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்குள்ள மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாவுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல, வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும், இது வேல்யூ ஏரியா, மார்க்கெட் க்ளோசிங் இங்கே தான் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா, அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா ஹை இருக்குது, டே ஹை இருக்குது, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன்லேயோ இல்லைனா ஒரு கேப் அப்லேயே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் அதாவது என்னென்னா 23,515 அப்படிங்கிற இண்டெக்ஸுடைய இதை சொல்ல நம்ம வந்து ஃபியூச்சருடைய ப்ரைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர் ப்ரைஸில் 23,515 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் செல்லிங் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வருதான்னு பாருங்கள். ஓகேவா, டே லோ இருக்குது, டே ஹை இருக்குது, டே ஹை சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். டே ஹையில் சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம வந்து கால் சைட் ட்ரேட் பண்ணலாம். இல்லை டே ஹையவும் மார்க்கெட் உடைக்கினா மார்க்கெட் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 டிபிஓ, ஓகேவா, இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்து ஒரு 3 டிபிஓ கொடுத்துருச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் திருப்பி வந்து நமக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி வந்து மேலே போகும். மேலே போனோடனே இன்றைக்குள்ள கரண்ட் டேனுடைய நாளைக்கு அதாவது நாளைக்கு ட்ரேட் ஆகக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உள்ள ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லைனா ஏதோ ஒரு லெவல், இந்த லெவல் இந்த இருக்குல்ல 23,515 இந்த லெவலில் இருந்து நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையோ இல்லைனா வேல்யூ ஏரியா ஹையோ டேவிலையோ டார்கெட் ஆகிங்க. மார்க்கெட் உள்ளே வந்ததுனால் ஓகேவா, இது வந்து இது ஓகே. ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன், கேப் டவுனில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா கேப் டவுனுங்கும்போது நமக்கு வந்து இந்த டே லோ இருக்குது, டே லோவை தாண்டி நம்ம வந்து வந்தால் தான் கேப் டவுன். க்ளோசிங் இருக்குது, க்ளோசிங் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம், நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். க்ளோசிங்க்கு கீழேயோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அதெல்லாம் பேலன்ஸ்டு ஓப்பன் தான். டே லோவையோ டே ஹையவோ தாண்டினா தான் நமக்கு வந்து இம்பேலன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ டே லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,100
63 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இல்லை அதுக்கு இடையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த 23 163ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் 23,163 மார்க்கெட் கிராஸ் பண்ணுதுன்னா 23,100 அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? மார்க்கெட் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் பாருங்கள். அதே மாதிரி 23,164 சப்போர்ட் மார்க்கெட் வருதுன்னா 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து, அதாவது ஃபியூச்சருடைய ப்ரைஸ் சொல்கிறேன் நான் வந்து 23,000ங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல ப்ரீவியஸ் டேவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேல்யூ ஏரியாவுடைய லோவோ ஹையோ இருக்குது. அது என்ன நம்ம பார்த்துருவோம். எஸ், நேற்றுக்குள்ள வேல்யூ ஏரியாவுடைய லோ வருது இந்த 23,000 அப்படிங்கிற லெவல் பக்கத்தில். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம ஃபியூச்சருடைய ப்ரைஸ் வச்சு பார்க்குறது. ஓகே, ஃபியூச்சருடைய இதில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு அனலைஸ் பண்ணோம். நமக்கு பார்க்குறப்ப என்ன இருந்தால் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய வேல்யூ ஏரியாவும் மைக்ரேஷன் ஆகி மேலே தான் போயிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் வேல்யூ ஏரியாவுடைய லோ ஹை மேலே தான் போயிருக்கு. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் மேலே தான் போயிருக்கு நமக்கு. இது ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது இன்னைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ ஏரியா லோ, இது ப்ரீவியஸ் டேவினுடைய இன்னைக்குள்ள வேல்யூ ஏரியா லோ, இது இன்னைக்குள்ள வேல்யூ ஏரியா ஹை, இது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா ஹை. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, பேலன்ஸ்டு ஓப்பனாக இம்பேலன்ஸ் ஓப்பனாக பாருங்கள். ஒரு பேலன்ஸ்டு ஓப்பன்னா அந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள ஹை அண்ட் லோக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது பேலன்ஸ்டு ஓப்பன். இது ஹை, இது லோ, இது ஹை. இந்த ரெண்டு இடத்துக்கு உள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அது பேலன்ஸ்டு ஓப்பன் தான். இந்த ரெண்டையும் தாண்டி ஹையும் லோவையும் தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகுனா தான் அது இம்பேலன்ஸ்டு ஓப்பன். ஓகேவா? இம்பேலன்ஸ்டு ஓப்பன் எப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அடுத்த லெவல்ஸும் நான் வந்து வேணால் நம்மளுடைய டெலகிராம், அதாவது டெலகிராமுடைய சேனலில் இந்த லெவல்ஸ்லாம் நான் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி நீங்கள் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.